Hey guys, welcome back to my channel. So நிறைய vlogs தான் ரீசெண்ட்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிட் டவுன் வீடியோஸ் வந்து பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் வந்து நிறைய இந்த மாதிரி சிட் டவுன் வீடியோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் தென் பண்ண முடிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் இன்னைக்கு நோ எக்ஸ்கியூசஸ். ஐ தாட் மைண்ட் கொஞ்சம் சரியில்லை. And என்னோட ஃபேஸ் அண்ட் ஹேர் நீடட் ஹெல்ப். as you can see my hair is in its worst condition. ஸோ அதனால் ஓகே ஒரு சின்ன மீ டைம் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஓகே வை நாட் ஃபில்ம் இட் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி என்ன பிளான், அதாவது இந்த வீடியோவில் என்ன பிளான்னா, இது ஒரு vlog ஸ்டைல் மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு பேம்பர் ரொட்டீன் இல்லை ஒரு மீ டைம் இல்லை பேடாக ஃபீல் பண்ணுறீங்க when you're feeling very low about yourself, I think this sort of self-care helps a lot. எனக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல, பட் வி வில் ஸ்டில் ட்ரை அண்ட் டூ இட். பட் பண்ணால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். அண்ட் யூ ஆல்சோ கெட் யுவர் ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராப்பர்லி டன் இல்லையா? இதே நம்ம போய் வெளியில் எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5,000 10,000 ஸ்பெண்ட் பண்ணோம். பட் இன்றைக்கி அது எல்லாமே நம்ம வீட்லேயே பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஹேருக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ஸ்பா பண்ணி. ஸோ ஐ தாட் ஐ வில் கிவ் இட் அ லிட்டில் ஸ்பா. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் திஸ் அட் ஹோம். ஸோ அதனால் இந்த இதில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வெரி லெஸ் இஸ் வாட் வி ஹேவ். ஸோ ஐ தாட் ஐ யூஸ் இட் அப் அண்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ ஹேருக்கு வந்து ஒரு குட்டி ஸ்பா கொடுக்க போகிறோம். அண்ட் ஃபேஷியலுக்கு வந்து ஐம் கோனா யூஸ் திஸ் கிட் விச் இஸ் ஃப்ரம் ஆர்கானிக் ஹார்வெஸ்ட், விட்டமின் சி ஆர்கானிக் ஃபேஷியல் கிட். எனக்கு இந்த ஆர்கானிக் ஹார்வெஸ்டோட ஃபேஷியல் கிட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது வந்து ஃபர்ஸ்ட்லி ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கரண்ட்லி மை ஸ்கின் இஸ் திஸ், இப்படி தான் இருக்குது என்னோடய ஸ்கின். ஐ ஹாவ் ஆக்னி வந்து எனக்கு ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு. நீங்களே பார்த்தாலே தெரியும். ஐ ஹாவ் வெரி லெஸ் ஆக்னி. திஸ் இஸ் பிகாஸ் நான் கண்டினியூஸாக ஈவெண்ட்ஸ் போயிட்டு நிறைய மேக்கப் போட்டே இருந்ததுனால ஐ ஹாவ் திஸ். ஏன்னா இது மேக்கப் போட்டால் இப்படி ஆகுமா? அப்படி கிடையாது. வென் யூ புட் ஆன் மேக்கப், வென் யூ புட் ப்ரைமர் ஆன், யூஆர் பிளாக்கிங் த நேச்சுரல் இது இல்லையா? ஸோ ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது இல்லையா? அது வந்து கண்டினியூஸாக பண்ணும். என்றைக்காவது ஒரு நாள் பண்ணும்போது, அதாவது ப்ரைடல் மேக்கப்ஸ் பண்ணும்போது யூஸ்வலி தட் டசன்ட் ஹேப்பன் பிகாஸ் யூ ஹாவ் இனஃப். ஒரு நாள் தான் பண்ணுறீங்க அண்ட் இட்ஸ் வெரி இது நார்மலி தான். என்றைக்கோ ஒரு நாள் பண்ணும்போது அது பெரிய அஃபெக்ட் இருக்காது. பட் இந்த மாதிரி ரொம்ப ரெகுலராக 5 days a week அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் நீட் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் டு யுவர் ஸ்கின். ஏன்னா இது மாதிரி ஆகிறதுக்கு பிரேக் அவுட்ஸ் வந்து இந்த மாதிரி டைமில் அதிகமாக ஆகும். பிகாஸ் யுவர் ஸ்கின் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரீத் பிகாஸ் ஆஃப் ஹெவி ப்ரைமர்ஸ் தட் யூ புட் ஆன். ஸோ ஒரு பேரியர் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுறீங்க இல்லையா? ஸோ அதனால் உங்கள் ஸ்கின் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரீத். அதனால் பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டவுட்ஸ் மோஸ்ட்லி எல்லா பிரைட்ஸ்க்குமே இருக்கும். அதனால் அதை நான் சொல்லிடுறேன். ஸோ தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து ஹேருக்கு அந்த பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 days ஆயிடுச்சு ஹேர் வாஷ் பண்ணி. ஸோ அதனால் நான் அதை வந்து ஓகே அப்படியே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஜஸ்ட் பார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த க்ரீம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோடய கீழே லென்த்தில் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பட் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது. நான் புதுசாக ஒரு ஷாம்பு ஒன்று ட்ரை பண்ணேன். தட் டிட் நாட் சூட் மை ஸ்கேல்ப் அட் ஆல். ஸ்கேல்ப் ரொம்ப இச்சியாக ஆயிடுச்சு. ஸ்கேல்ப் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஆயிடுச்சு. ரொம்ப ஆயிலியாக ஆகிடுச்சு. நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சு அந்த ஷாம்பூனால். பட் ஆனால் அதுக்கு நல்ல குட் ரிவ்யூஸ் இருந்தது. பட் ஸ்டில் அது வந்து எனக்கு சூட் ஆகலை. அந்த ஷாம்பூ என்னது அப்படின்னு வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் ஆன் ரிவ்யூ போடுறேன். பிகாஸ் ஐ திங்க் இட் நீட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அட்டென்ஷன். அதனால் ஸோ நான் வந்து இன்றைக்கி மேட்ரிக்ஸோட ஸ்பா க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த க்ரீம் வந்து என்கிட்ட ஆல்ரெடியே இருந்தது. ஸோ ஸ்டுடியோவில் இருந்தது வந்து திருடிட்டு வந்திருக்கேன். அந்த க்ரீம் தான் இது. அங்கே ஸ்டுடியோலையுமே நான் எனக்கு இது தான் யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஆன் ஸ்பா அப்படின்னா எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்பா க்ரீம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் விட்டுறணும். ஒரு 20 minutesக்கு அதுவும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணணும் உங்களோட ஹேரை.
பட் நான் வந்து நம்ம வீட்டில் செல்ஃபாக தானே பண்ணிக்க போகிறோம். இத்தனை ஸ்டெப்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் அண்ட் நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். அண்ட் 2 வாட்டி தலைக்கு தேய்க்கிறது அண்ட் இந்த ஸ்பா க்ரீமை வேறு போட்டு தேய்க்கிறது அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ அதனால் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து டைரெக்டாகவே இந்த ஸ்பா க்ரீமை வந்து ஃபுல்லாக ஸ்கேல்பில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப் மீனிங் நான் ஸ்கேல்ப் பக்கத்தில் இருக்க ஹேரில் லைக் ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ணணுன்னு கிடையாது. நான் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க லைக் ஹேரில் தான் பண்ணியிருப்பேன். ஸ்கேல்பில் பட்டாலும் இந்த க்ரீம்ஸ் வந்து ஒன்றும் ஆகாது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் எனிவேஸ் யூஆர் கிவிங் மசாஜ், அது உங்கள் ஸ்கேல்பில் படும் தான். நல்லா ரிலாக்ஸிங்காக செட்டில் ஆகிட்டு பண்ணுங்கள். அப்போது இன்னுமே வந்து உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். நான் வந்து ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன். அதாவது போன வீடியோவில் ஐ திங்க் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து த குட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு சீரீஸ் பிடிக்கும், நெட்ஃப்ளிக்ஸில் பார்ப்பீங்க அப்படின்னா அந்த சீரீஸ் இஸ் அ ரெக்கமெண்டேஷன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஐ ரியலி லைக்ட் இட். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்குறேன். ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு கொடுங்க, இல்லை உங்கள் கை வலிக்கிற வரைக்கும் கொடுங்க. அப்புறம் நீங்கள் எப்போ உங்களால் முடியல அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து கிவ் அப் பண்ணிவிடுங்க. நான் வந்து நல்லா ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை மேலே நல்லா தூக்கி டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற அப்புறம் க்ரீம் ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்தது அப்படின்னா அதை உங்களோட லெங்த் ஆஃப் த ஹேரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நாட் நெசசரிலி யூ மஸ்ட் அப்ளை லென்ஸில் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் கொடுத்தாலே போதும். பட் நீங்கள் வந்து கொஞ்சமாக உங்களோட லென்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இதை நல்லா இப்போ டைப் பண்ணிவிட்டு ஃபேஷியல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்கானிக் ஹார்வெஸ்ட்டோட விட்டமின் சி ஃபேஷியல் கிட் தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இட்ஸ் அ 5 ஸ்டெப் ஃபேஷியல் ரொட்டீன். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர். நான் சொன்ன மாதிரி இதில் இருக்க எல்லா வேரியன்ட்ஸ்லேயுமே ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனாலேயே கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்பா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபார் ஷுர். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கிளென்சர் அப்படிங்கிறதுனால நீங்கள் நார்மலி ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் அண்ட் நெக் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுனால நெக் போர்ஷன்லாம் காமிக்கல. பட் நீங்கள் உங்களுக்கு பர்சனலி பண்ணும்போது ரெஸ்ட் ரூமில் பண்ணுறீங்க, இல்லை தனியாக பண்ணுறீங்க, இல்லை லைக் இஃப் யூ ஆர் டூயிங் இட் அலோன், ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் வந்து நல்லா நெக்குக்கு ஷோல்டர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா இஃப் இன்கேஸ் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவங்களோட ஃபுல் ஃபேஷியல் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நான் நார்மலி இப்போ வந்து என்னோடய ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஃபேஷியல் பண்ணும்போது ஒரே ஒரு டிப் மட்டும் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருங்க. ஏன்னா இல்லைனா பாதியில் பண்ணும்போது இப்படி எழுந்து போனாலே செம்ம கடுப்பாக இருக்கும். அப்புறம் அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு பவுலில் தண்ணி, இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு துணி, அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அது காட்டன், அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் எப்போ ஃபேஷியல் பண்ணாலும் அதை மறந்துடுவேன். இப்போது செகண்ட் ஸ்டெப் பண்ணுறோம், விச் இஸ் ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் நல்ல மில்கி ஒயிட் க்ரீமில் பிங்க் கலர் ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஹானஸ்ட்லி இந்த ஸ்க்ரப் பண்ணாலே நீங்கள் வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுற தேவையே இருக்காது போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரப். பட் ஆனால் உங்கள் ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணாத அளவுக்கு ஒரு அருமையான ஸ்க்ரப்பாக தான் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் அதையும் வந்து ஸ்க்ரப் வந்து நீங்கள் எங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட டீ ஜோனில். ஏன்னா அங்கே தான் நிறைய சொரசொரப்பான இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும். லைக் உங்களோட நெத்தியில் ஐப்ரோஸோட சென்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல, நோஸோட சைட்ஸில், நோஸ்க்கு மேலே, நோஸோட அந்த நாஸ்ட்ரல்ஸோட
அந்த ஒரு கர்வ் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே உங்களோட சின் ஏரியாவில், லிப் சைட்ஸில், இங்கெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அதிகமான சொரசொரப்பு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஏரியாஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து சீக்ஸில் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல பிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ அதிகமாக ஸ்க்ரப், ரொம்ப ஹார்ஷ் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்க்ரப் பண்ணோடனே என்னோடய ஃபேஸ் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ண போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போதே எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் கூட ஐ ரியலி வாண்டட் டு டூ. ஸோ அதனால் நான் வந்து என்கிட்ட ஆஸ்ட்ரிஞ்சன்ட் இல்லை. அதனால் என்கிட்ட இந்த குக்கும்பர், பயோ குக்கும்பர் டோனர் இருந்தது பயோட்டிக்லேருந்து. அந்த டோனரையே வந்து ஆஸ்ட்ரிஞ்சண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அதில் அவ்வளோ ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. நான் முதல்ல ஃபஸ்ட்டு வாங்கும்போது அதில் வந்து 0 ஆல்கஹால் அப்படின்னு கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அதை ஓப்பன் பண்ணாலே குபீர்னு ஒரு ஸ்மெல் வரும். ஃபுல் ஆல்கஹால் இருக்குது அதில். உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்னா இந்த இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த டோனர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ் வந்து சென்சிட்டிவாக இருந்தாலுமே கூட இதை பேர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். அதனால் நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, மசாஜ் ஜெல்லுன்னு ஒன்று இருந்தது. யூஸ்வலி நார்மலி வந்து பார்த்தோம்னா மசாஜ் ஸ்க்ரப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு மசாஜ் க்ரீம் இருக்கும், க்ரீமுக்கு அப்புறம் பேக் இருக்கும். பட் இதில் ஜெல்லுன்னு புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மசாஜ் ஜெல்லை போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. மசாஜ் ஜெல் ஒன்று இருக்குது, மசாஜ் க்ரீம் ஒன்று இருக்குது. ரெண்டுத்தையுமே நீங்கள் நார்மலி எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி உங்களோட ஃபேஸில் போட்டு அதை நீங்கள் நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ டோட்டலி ஃபேஷியல் இஸ் ஆல் அபவுட் உங்களோட ஃபேஷியல் மசாஜஸ் தான். எனக்கு ஒரு 2-3 மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் தான் தெரியுன்றனால நான் அதையே வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா அது கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கக்கூடிய மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டு அதை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பண்ண உடனே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அப்படியே ஒரு க்ளோ ஒன்று ஃபீல் ஆச்சு. லைக் ஃப்ரம் விதின் ஒரு க்ளோ வந்தது. சூப்பராக இருந்தது இந்த ஜெல் போட்ட உடனே. அதனால் இந்த ஜெல்லை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. அதுக்கு அடுத்தது தான் வந்து இந்த க்ரீம் இருந்தது, மசாஜ் க்ரீம். அது சேம் நீங்கள் ஜெல்லில் என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த க்ரீமை வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி 10-15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுங்க. படுத்துகிட்டே பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. பட் படுத்துகிட்டே பண்ணால் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியல. வேறு யாராவது பண்ணிவிட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட்டு அதுக்கு ரொம்ப அதிகமாக காசு கேட்குறாங்களே. அதனால் நம்ம இதையே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது மசாஜ் க்ரீமும் போட்ட உடனே ஆக்சுவலி இந்த ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட். ஃபேஷியல் கிட்ஸில் நிறைய பேர் ஐ திங்க் பார்லர்ஸில் கூட இவங்க இதை யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறத்துலேருந்து. பிகாஸ் இன்ஸ்டன்ட்லி நம்மளால் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியுது. நீங்கள் வேணால் பாருங்கள், என்னோடய ஆஃப்டர் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அப்படியே ஒரு மாதிரி என்னது இந்த பொண்ணா இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கே வரும். அந்த அளவுக்கு ஒரு ஆஃப்டர் எஃபெக்டாக இருக்குது. பட் யூஸ்வலாக நம்ம ஃபேஷியல் பண்ணால் நெக்ஸ்ட் டே தான் தெரியும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கே தெரியும். பட் ஆனால் இந்த ஆர்கானிக் ஹார்வெஸ்ட்டில் நான் 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். 2-3 தடவையுமே எனக்கு அப்போவே நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் கழித்து நான் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் என்னோடய ஆஃப்டர் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் த ஆஃப்டர். இது வந்து உள்ளே இல்லை, கொஞ்சம் இந்த ரூம்ன்றனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. பட் மை ஃபேஸ் ஃபீல்ஸ் பெட்டர், நல்லாயிருக்கு. அண்ட் ஹேர் தான் வேறு லெவலாக இருக்குது. அப்படி சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 70-80% தான் வந்து ட்ரை ஆகியிருக்கு, ஃபுல்லாக ட்ரை ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபெல்ட் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஆஃப்டர் திஸ் செஷன். திஸ் இஸ் மை ட்ரெஸ் ஃப்ரம் மீஷோ. ஸோ திஸ் டே வாஸ் ஃபன். நிஜமாகவே என்னோடய ஃபேஸ் எனக்கு அது மாதிரி நல்லா க்ளோயிங்காக இருக்குல்ல, நல்லா இந்த க்ளோலாம் பாருங்கள், என்னோடய நேச்சுரல் க்ளோ. அதனால தான் நான் ஆர்கானிக் ஹார்வெஸ்ட்டோட ஃபேஷியல் கிட்ஸ் வந்து எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் அது ரொம்பவே வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குறோம். ப்ளஸ்
உங்களுக்கு ரிசல்ட் இம்மீடியட்டாக நீங்கள் பார்க்க முடியும். அதனால் ஐ திங்க் ஐ லவ் ஆர்கானிக் ஹார்வெஸ்டோட ஃபேஷியல் கிட்ஸ் எல்லாமே. நான் ஐ திங்க் ஏற்கனவே ஒரு கிட்டோட ரிவ்யூ கூட போட்டிருக்கேன். இது வந்து விட்டமின் சி ரேஞ்ச், நல்ல ஒரு செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யா, வித் தட் வி கம் டு திஸ் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.